என் பேர் ஆர்த்ரா. நான் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி நான் என்னவளோட உலகத்தை பற்றி பேச வந்திருக்கேன். என்னவளோட உலகத்தில் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, சகல ஜீவராசிகளுக்கும் இடம் இருக்குது. அவள் அன்றாடம் பேசுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வீட்டில் இருக்கக்கூடிய மாடு, நாய், வேப்பமரம், புங்கமரம், மாஞ்செடி, இவங்களோடலாம் மட்டும்தான். ஆனால் அவளோட மௌனம் கூட அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா புரியும். ஏன்னோ அவள் வீட்டில் இருக்க மனுஷங்களுக்கு மட்டும் அவள் பேசுகிற வார்த்தை கூட புரியாத பாஷையாகவே போயிடுது. ஏன்னு தெரியலை. அவளோட உலகத்தை அழகாக்க ஒரு ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான் தேவை. எதெல்லாம் உலகத்தை அழகாக்கும் தெரியுமா? அவள் வீட்டு செல்லப்பிராணி, அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷங்க, அதை விட இந்த மரம், செடி, கொடி, அதுக்கப்புறம் பாட்டு, கடவுள், கூடவே அவளை புரிஞ்சிக்கவே ரொம்ப கஷ்டப்படுற அவ கூட இருக்க அவங்க வீட்டு ஆளுங்களும் தான். ஏன்னோ சில சமயம் அந்த ஆளுங்களோட கூட்டத்தில் நானும் ஒரு ஆளாக சேர்ந்துருவேன். அந்த சேர்க்கையில் நானும் வந்துடுவேன். ஒருவேளை அவளை புரிஞ்சிக்க கஷ்டப்படுற அந்த சேர்க்கையில் நான் வந்துட்டேன்னா அவளை நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்னு சொல்கிறேன் கேளுங்க. ரொம்ப அவசரமாக அவகிட்ட போயிட்டு வரேன்னு கூட சொல்லாமல் வேலைக்கு கிளம்பிடுவேன். அன்றைக்கி பூரா அவள் எத்தனை தடவை எனக்கு செல்பேசியில் அழைச்சிருந்தாலும், எத்தனை தடவை அவன் தொலைபேசியில் கூட்டிருந்தாலும் நான் அவளுக்கு ஒரு பதில் கூட சொல்லியிருக்க மாட்டேன். அப்படி எல்லாமே ஒரு மாதிரி அறக்க பறக்க பண்ணிவிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்ச சுட சுட அவளுக்காக சமோசா, பஜ்ஜி இது மாதிரிலாம் வாங்கிட்டு போய் அவளுக்கு கொடுத்து அவள் கூட உக்காந்து கதை பேசி, முக்கியமாக அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்டு அவளோட வீட்டு வேலைலாம் பகிர்ந்துக்கிட்டு அவள் கூட வேறு என்னெல்லாம் அவளுக்கு பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் செஞ்சு கடைசியாக அவளுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, கமல் பாட்டோ இல்லைனா இளையராஜா பாட்டோ கேட்டு அந்த நாளை நான் முடிப்பேன். எப்பயுமே என்னை காலையில் வேலைக்கு என்னை வழி அனுப்பி வச்சுட்டு அவள் வாசலில் நின்று நான் போன வழியவே பார்த்துட்ருப்பாள். அப்போல்லாம் எனக்கு தோணும், போனவ பத்திரமா திரும்ப வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் பார்க்குறா போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் போக போக தான் தெரிஞ்சுது அது அக்கறையோட பார்க்குற பார்வை மட்டும் இல்லை, அக்கறையும் ஏக்கமும் கலந்த பார்வை அப்படின்னு. படி தாண்டாதவ தான் பத்தினி அப்படின்னு யாரோ எங்கேயோ எப்பயோ சொல்லிட்டு போனதை நம்பினாலோ என்னவோ தெரில, அவள் படி தாண்டினதே கிடையாது. அப்படி இருந்தவளை ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போகலான்னு சொல்லி ஒரு நாள் வெளியே கூப்பிட்டு போனேன். அன்றைக்கி முழுக்க சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்த்து அவள் சந்தோஷப்பட்டது, அவள் ரசித்தது, அதை அனுபவித்து அவளோட அந்த சந்தோஷமான முகம் இன்னும் என் மனசில் இருக்குது. நிறைய பேருக்கு இங்கே சொன்னாங்க, நாங்கள் கஷ்டப்பட்டோம், நாங்கள் கஷ்டப்படுறதுலாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு. ஆனால் அது ஒருத்தரோட பார்வையில் மாறுன்ற மாதிரி சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய சந்தோஷமாக இருக்கும், சில பேருக்கு பெரிய பெரிய விஷயங்கள் கூட சின்ன விஷயமா தெரியும். அந்த மாதிரி அவள் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கூட சந்தோஷப்பட்டது இன்னும் என் கண்ணில் இருக்குது. அப்படியே அந்த முகம் என் முன்னாடி இப்போ நான் கண்ணு மூடி பார்த்தா கூட அவளோட அந்த சந்தோஷமான முகம் என் முன்னாடி வந்துட்டு போகும். ஸோ அதான் இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பேருந்தில் இடம் கிடைக்கல, உட்கார இடத்துக்கு இடம் கிடைக்கல. ரொம்பவே சோர்ந்து போயிட்டு என் தோளில் சாஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாஞ்சிக்கிட்டு அமைதியாக இருந்தா. அப்போது அவள் சொன்ன கவிதை மட்டும்தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்போ சொன்ன கவிதையில் முன்னாடியே ஒரு தடவை சொன்ன கவிதை, ஆனால் அப்போ என் தோளில் சாஞ்சப்போ எனக்கு வந்த கவிதை. அந்த கவிதையை சொல்லியே என்னோட இந்த உரையவும் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, சேய்மையால் பெண்மையானது தாய்மை, சேய்மையால் பெண்மையானது தாய்மை, இன்று அப்பெண்மையால் தாய்மையானது சேய்மை. இது மூலமாகவே என்னவள் யாருன்னு இங்கே நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியலன்னா புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.